காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாக்கம், வேடல், அவலூர், களக்காட்டூர், தம்மனூர் ஆகிய இடங்களில் தண்ணீர் பந்தல் கட்சி ஒன்றிய நிர்வாகிகள் முன்னிலையில் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குளிர்பான பழங்கள் வழங்கப்பட்டது. மேலும் விவசாயிகளை காப்போம் என்னும் வாசகத்துடன் பல டன் எடையுள்ள தர்பூசணிகளை பொதுமக்களுக்கு இலவசமாக அளித்தனர். திண்டுக்கல்லில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பழனிமலை கோயிலில் இன்று தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் கோயிலுக்கு சுவாமி தரிசனத்துக்காக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் தருமத்துப்பட்டி பன்றிமலை அமைதி சோலை அருகே 60 அடி பள்ளத்தில் ஆதிமூலம் நீரோடை அருகே அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் எரிந்த நிலையில் இருப்பதாக கன்னிவாடி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக கன்னிவாடி காவல்துறையினர் வனப்பகுதிக்கு சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் உருவ சிலைக்கு காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் மாநில தலைவர் சின்னையா தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் பழைய பேருந்து நிலையத்தில் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். திண்டுக்கல்லில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அபிராமி அம்மன் கோயில் நிலங்களில் வசித்து வரும் முள்ளிப்பாடி கிராம மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க கோயில் நிர்வாகம் வழிவகை செய்து வரும் காலங்களில் கோயில் நிலத்திற்கான வாடகை ஒப்பந்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து அபிராமி அம்மன் கோயில் அறங்காவலர் குழு இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பேசி முடிவை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளதாக அபிராமி அம்மன் கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர் வீரகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடம் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் கோயிலாம்பாள் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள். அந்த இடத்தில் குடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இன்று நமது அபிராமி அம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தந்து அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு திருக்கோயிலிடம் ஒப்படைத்து விடுகிறோம். எங்களுக்கு உரிய வாடகை மதிப்பீடு செய்து அந்த இடத்தை நாங்கள் குடியிருப்பதற்கு ஏதுவாக நல்ல வழிமுறைகளை, சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அறங்காவலர் குழுவிடம் வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை துறை அதிகாரிகளிடமும் துறை அமைச்சரிடமும் நமது மாவட்ட அமைச்சரிடமும் கொண்டு சென்று அந்த மக்கள் பொதுமக்களுக்கு அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு தேவையான முறையான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அறங்காவலர் குழு சார்பாக அவர்களுக்கு உரிமொழி அளித்திருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அமைதி ஊர்வலமாக வந்து விழா கொண்டாட காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி ஊர்வலமாக வந்த இந்திய குடியரசுக் கட்சியினர் அம்பேத்கர் சிலை முன்பாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. நகர கழக செயலாளர் நரேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்காக நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். தஞ்சாவூர் தீயணைப்பு அலுவலகத்தில் தீத்தொண்டு வாரத்தை முன்னிட்டு தீயணைப்பின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு மலர் வளையம் செலுத்தி மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் எஸ் குமார், தீயணைப்பு நிலைய அலுவலர் நா கணேசன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று தங்க கவச அலங்காரம் மற்றும் சிறப்பு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. முன்னதாக நல்லெண்ணெய், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அந்த வகையில் பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன், காளகஸ்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை திருக்கோயிலில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு சூரிய பெயர்ச்சி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி, செங்கல்பட்டு, கடலூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் அவரது புகைப்படம் மற்றும் உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், சென்னை போன்ற இடங்களிலும் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு விசிக, பாமக, அதிமுக, திமுக, பாஜக போன்ற கட்சி தலைவர்கள் அவரது புகைப்படம் மற்றும் உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கோவை மாவட்டம் சூலூரில் கஞ்சா விற்பனை செய்து வந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கைதான 3 பேரிடமிருந்தும் சுமார் 5.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் சூலூரில் 13 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று திருமணம் செய்த ராபர்ட் கிளைவ் என்ற நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் கைதான ராபர்ட் கிளைவ் என்பவரிடம் விசாரித்து வருகின்றனர். கோவை மருதமலையில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி தங்கமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு முன் மண்டபத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து மூலவர் பழ வகைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையிலிருந்து மணப்பாறை செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து 15 அடி தூரத்திற்கு நீர் பீரிட்டு லட்சக்கணக்கான லிட்டர் காவிரி குடிநீர் வீணாக்கியது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று அச்சம் தெரிவித்துள்ள பொதுமக்கள் சேதமடைந்த குடிநீர் குழாய்களை மாற்றியமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி மற்றும் அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் கேவிக்குப்பம் அருகே துருவம் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக 10 லட்சத்திற்கான காசோலையை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.